ஆரம்பிச்சாலுக்கிட்டீங்கன்னா சொன்ன மாதிரி கொஞ்சமா இருந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த சைடு நடந்து வந்திருப்பான். ஸோ பார்த்தானா நின்று செம்ம ஷாக்காக இருந்திருப்பான். ஸோ இதோட வச்சிருந்தாம அங்கே கதைக்குள்ள போகலாம். ஜிம்மன் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ டென்ஷன் ஆயிடுறான். அங்கேருந்து கோபத்தில் கிளம்பி போயிடுறான். இந்த சைடு தயங்கும் ஜெய்கவும் ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு ஸோ தயங் தான் ஜெய்கே பார்த்து முறைகிறான். ஸோ ஜெய்கே தயங்க பார்த்துட்டு ஏய் நான் முறைகிறேன், எதுக்கு முறைகிற? முறைக்காம அவனை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் தயம். கொஞ்சிறியா என்ன? உன்னை திருத்தவே முடியாது. ஆமா, என்ன திருத்த முடியாது. ஒரு நாள் நடக்குதானே போதும் நம்ம 2 பேரும். இப்போ நடந்தா என்ன? கயத்துக்கு முன்னாடி நடந்தா என்ன? கயத்துக்கு பின்னாடி நடந்தா என்ன? ஐயோ இப்பெல்லாம் பேசாத, எனக்கு ஷை ஆகுது. ஷையே கொள்றானே மனசுல. போதும்டா ஷையானதை. வாடா கிளாஸ்ல டைம் ஆகுது. ஐயோ ஆமாம்ல, இன்னைக்கு மேத்ஸ் சார் இவ்வளோ போனேன்னா லேட்டாக போனேன்னா திட்டுவாரே. திட்ட மாட்டாரு, நான் பார்த்துக்கிறேன், வா போகலாம். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் சொல்லிடுவீங்க திட்டு வாங்குறது பனிஷ்மெண்ட் பண்ணி நான்டா. இப்படி எதுவும் திட்டுலாம் நீ வாங்க மாட்டே, அது நான் பார்த்துக்கிறேன், வா கிளம்பலாம். டீக்கு இந்த மாதிரி நம்ம தயண்ட சொன்னோன்னா ஸோ தயங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 இமேஜேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு எம்டி கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஜெய் தான் தயங்கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு கிளாஸ் ரூமில் வந்து விட்டுறான். ஸோ சார் கேட்குறாரு எதுக்கு லேட்டு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜேகே எதையும் சொல்லி சமாளிச்சிட்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து போய் உட்காருன்னு சொன்னோன்னே ஸோ நம்ம தயங்க கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு போய் அவன் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ சேஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். நடந்து போயிட்டுருக்கான். பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறான்னு நம்ம ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான், யாருமே காணோம். எதுவுமே கண்டுக்கல, திரும்ப நடந்து போயிட்டுருக்கான். ஸோ திரும்பவும் ஒருத்தவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வேற இல்லை, நம்ம ஜம்மன் தான். அதே இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு ஜம்மன் கொஞ்சம் முன்னாடி வரையோ ஜேகே இந்த மாதிரி சொன்னேன்னு ஸோ ஜம்மன் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜேகே முன்னாடி. ஜேகே ஜம்மனை பார்த்துட்டு எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, என்ன வேணும் உனக்கு? ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மன்ட்ட கேட்குறோம். ஸோ ஜிம்மன் ஜேகே பார்த்துட்டு நான் உங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும், வரியா? ஜிம்மன் இந்த மாதிரி சொன்னேன்னு ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு தனியாக பேசணுமா, எதுவாக நீங்கள் சொல்லு. ஜேகே இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் ஜேகிட்ட கேட்குறான். ஓகே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அவங்க கூட தயம் கூட? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரியல, புரிகிற மாதிரி கொஞ்சம் சரியா? புரியலையா? புரிகிற மாதிரி உனக்கு சொல்கிற ஜேகே. தயம் கூட எம்டி கிளாஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டேன், இப்போ புரியுதா? இந்த மாதிரி நம்ம ஜிம்மன் கேட்குறான் நம்ம ஜேகிட்ட. ஸோ ஜேகே ஜம்மனை பார்த்துட்டு ஓ நீ அதை கேட்டியா, அதே நீ தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? கேட்டதுக்கு மட்டும் பார்த்து சொல்லு ஜேகே. சரி ஓகே சொல்கிறேன். டி கிளாஸில் வேறு என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, பெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் சம்பவம் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் என் ஆள் கூட, என் தயம் கூட. ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மனை சொன்னேன். ஸோ ஜிம்மன் கோவத்தில் ஜேகேட ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்ன சொன்ன, சம்பவமா? நீ என்ன எவ்வளவு வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நீ எனக்கு மட்டும்தான், மறந்துடாத, புரியுதா? ஸோ ஜிம்மன் இந்த மாதிரி கோவத்தில் ஷர்ட்டை பிடிச்சி கோவமாக கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே கையை எடுத்து விட்டுட்டு நான் உனக்கு மட்டும்தான் இல்லை, நான் இப்போ உன்னை ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, தெரியும்ல ஜிம்மனா, உனக்கு எனக்கும் எதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு 1 வீக் ஆச்சு, திரும்ப எனக்கு நீ இது பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு புரியல. எங்கள் லைஃப்பில் நீ வந்து என்ன தான் பண்ணாலும் என் தையங்க என்கிட்டேருந்து நீ பிரிக்க முடியாது. தையாவுக்கு நான் மட்டும்தான் கிடைப்பேன், உனக்கு நான் கிடைக்கவே மாட்டேன், நீ எப்போவுமே லைஃப்லாம் அதை மறந்துடாத, புரியுதா? ஜேகே ஓவராக வசதி பேசுகிற சவாலா? ஓவராக வசதி பேசுகிறேன்னா திமுறா பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சொல்ல போனால் சவால் கூட சொல்லலாம். நீ எப்படி வரியா சொல்கிறா, உனக்கும் எனக்கும் இது டீல் சவால்டா. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கல ஜீவனா நான் அவனை கிடைக்கிறானான்ட்டு, சரியா? சும்மா கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்காத. வேலைக்கு எனக்கு டைம் ஆச்சு கிளாஸுக்கு, கொஞ்சம் வழி விடுறியா ஜிம்மனா? ஸோ ஜிம்மனும் வழி விட்டுறான். ஸோ ஜேகே ஒரு இவ்வளோ ஸ்மெல் பண்ணிட்டு நீ என்ன தான் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன்டா. அவன் மனசில் இந்த மாதிரி நினச்சி வில்லத்தனமாக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடறான் நம்ம ஜேகே. ஜிம்மன் இங்கே செம்ம டென்ஷனில் இருக்கான். இப்படி கொஞ்ச நாள் போகுது. இப்படி தான் ஜேகேக்கும் ஜிம்மனுக்கும் அடிக்கடி சண்டை, பேச்சாலே பயங்கர சண்டை நடக்கும். அடிக்கடி ஒருத்தர் மாற்ற முறைச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இவங்க டேஸ் இப்படி தான் போகுது.
ஸோ நம்ம தயம் அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம் நம்ம ஜேகேவை. ஸோ ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ ஜேகே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தயங்கும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பப்போ க்யூட் ரொமான்ஸ் அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. ஸோ நிறைய கால் பேச, டச்சிங் பேசுகிறது. ஸோ இப்படி தான் எங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இப்படி போயிட்டுருக்கு. இப்படி தான் லைஃப் மூமெண்ட்டே போயிட்டுருக்கு. ஜேகே அவனோட மொபைல் எடுத்து ஸோ கால் பண்ணுறான். ஸோ வேறு யாருக்கும் இல்லை, நம்ம தயங் தான். தயங்கு ஸோ அவன் ஃபோனை எடுத்து பார்த்து அடுத்த செகண்டே அவ்வளோ ஹாப்பியோட அட்டென்ட் பண்ணி ஹலோ சொல்லு ஜேகே. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஹலோ என்ன பண்ணுற? இருக்கேன் சும்மாதான். சும்மாதான் இருக்கியா? சரி என் வீட்டுக்கு வா. எதுக்கு வீட்டுக்கா? எதுக்கு? எதுக்கு வரணும் அப்படிலாம் கேள்வி கொடு. வருவியா மாட்டியா? சரி ஓகே கோப்படாத வாரேன். சீக்கிரம் வா, அதுக்கு தான் கால் பண்ணேன். வைக்கிறேன் பாய் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். டைம் யோசிக்கிறான், எதுக்கு திடீர்னு நான் வீட்டுக்கு கூப்பிட்றான், என்ன பண்ண போகிறான்? சரி இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து நம்ம தயம் கிளம்பி போயிடறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜேகேயோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடறான். ஜேகேயோட வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கிறான். ஜேகே ஸோ ஃபுல்லாக தான் இருந்திருப்பான். ஸோ கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்டோன்னு எங்கே வந்திருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு போய் கதவை திறந்து பார்த்தா தயங் தான். ஸோ தயங்க உள்ளே கூப்பிட்றான். ஸோ தயங்கும் போகிறான். போயிட்டு உட்காந்துருக்கான். என்ன ஜேகே எது கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறான். தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்டேன்னா ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை தயா, நான் வெளியே போகிறேன், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்லிடுறான். ஓ அப்படியா, சரி ஓகே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம தயன் சொன்னேன். ஸோ ஜேகேவும் சரி ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு ஸோ அவங்க பைக் சாவி எடுத்துகிட்டு ஸோ அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஜேகேவும் தயங்கும் பைக் எடுத்து ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்கோம். பார்க்கு, பீச்சு, தேட்டர், ஸோ எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் செம்ம என்ஜாய் பண்ணியிருக்காங்க 2 பேரும், தயங்கும் ஜேகேவும். ஸோ இதெல்லாம் ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வேறு இல்லை, நம்ம ஜமன் தான். ஸோ ஜேகேக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அது ஜமன் தான் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குதுன்ட்டு. ஸோ தயங்கு தெரியல, ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவன் எதுவுமே வெளியே காட்டிக்கல. தயன் கூட அவன் ஹாப்பியாக இருக்கான். ஸோ அதனால நம்ம எதுக்கு அவனை கண்டுக்கணும் அப்படின்ட்டு ஸோ கேஷுவலாக விட்டுருவான் நம்ம ஜேகே நேராக லெப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ தயன் ஜேகிட்ட கேட்குறான், என்ன ஜேகே லெப்பு கூட்டிகிட்டு வந்திருக்க? எனக்கு இங்கே வந்தெல்லாம் பழக்கம் இல்லை, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க, இல்லை நான் வரல நீ மட்டும் போயிட்டு வரியா அப்படின்னு நம்ம தயங்க லைட்டாக பயந்துட்டே சொல்கிறான். ஸோ ஜேகே கையை பிடிச்சிட்டு எப்பார் நான் இருக்கும்போது உன்னை எவனும் தொட முடியாது சரியா, தைரியமாக உள்ளவா, எவன் தொடுறான் நானும் பார்க்குறேன், பயப்படாத நான் இருக்கேன் சரியா, வா போகலாம் அப்படின்ட்டு ஸோ ஆதரப்படுத்தி கம்ஃபர்ட் பண்ணி ஸோ ஒரு வழியாக லெப்புக்குள்ளே தான் 2 பேருமே என்ட்ரி ஆகுறாங்க. தயம் சுற்றி முற்றி பார்க்குறான். ஸோ ஒரே பொண்ணுங்க பசங்க பயங்கரமாக ட்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது அவனுக்கு. சுற்றிக்கே என்னாச்சு தயா? இல்லை ஜிக்கே அது பாரு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் வா போகலாம். தயங்கிட்ட இந்த மாதிரி ஆதர் பண்ணி சொல்லிட்டு ஸோ அவன் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்து புக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க 2 பேருமே. ஸோ ஜேகே தான் வெயிட்டரை கூப்பிட்றான். எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர். எஸ் சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் வேணும், என்ன ட்ரிங்க்ஸ் வேணும்? தயம் நீ ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா இல்லை ஜூஸ் குடிக்கிறியா? ஸோ ஜேகே இந்த மாதிரி நம்ம தயனை கேட்டேன்னு ஸோ தயம் சொல்கிறான் நம்ம ஜிக்கிட்ட எனக்கு ஜூஸ் போதும். சரி ஓகே வெயிட்டர் ஒரு ரோஸ் மில்க் ஜூஸ், ஒரு பிக் ட்ரிங்க். ஓகே சார். ஜிகே இந்த மாதிரி சொன்னானே ஸோ அந்த வெயிட்டரும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து தயங்கு ஜூஸு ஜிகேக்கே ட்ரிங்க்ஸு கொடுத்துட்றாரு. ஸோ வெயிட்டர் வேறு ஏதாவது வேணுமா சார்? இல்லை நோ தேங்க்யூ ஸோ மச் எடுத்துகிட்டு வந்தது. இட்ஸ் ஓகே சார். ஜேகே வெயிட்டர்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு ஸோ அந்த வெயிட்டரும் ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து அவர் போயிடுறாரு அவர் வேலையை பார்க்க. ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டேன், தயம் என்ன பார்த்துட்ருக்க, ஜூஸ் குடி. குடிக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அவனும் குடிக்கிறான். ஸோ ஜேகேவும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே தயங்கும் ஜேகே. இது எல்லாமே ஒருத்தர் பார்த்து நோட் பண்ணியிருக்காரு, வேறு யாரும் இல்லை நம்ம ஜம்மன் தான். அவ்வளோ கடுப்பாகுது, கோபம் வருது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கடுப்பில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஜம்மன் நோட் பண்ணிகிட்ருக்கான்.
நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு அவன் ஷர்ட்ல பாதி ட்ரிங்க்ஸ் கொட்டிடுது. தெரியாம வேற கொட்டியிருக்கோம். ஸோ தயங்க பார்த்துட்டு ஐயோ உன் ட்ரெஸ்ஸில் ட்ரிங்க்ஸ் வந்துடுச்சு. நான் வாஷ்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வரேன், க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன், பார்த்து சேஃபாரு வந்துடுறேன் 5 மினிட்ஸில் அப்படின்ட்டு. ஸோ தயன்ட்ட சொல்லிட்டு தான் நம்ம ஜெகே போகிறான். வாஷ்ரூமுக்கு வந்துட்டு ஸோ அப்படியே அவன் ட்ரெஸ்ஸை தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஜெகே. இப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜேக்கு பின்னாடி ஒரு பர்சன் மாஸ்க்கு, கை ஃபுல்லாக பிளாக்ஸ் கவர்ஸு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஜேக்கு திரும்பலாம்னு நினைக்கும்போது கரெக்டாக அந்த பர்சன் ஸோ ஒரு கச்சிஃபை மூச்சில் வச்சு அழுத்துறாங்க. ஸோ ஜேக்கு இவ்வளோ ட்ரை பண்ணுறான். ஸோ கிட்டத்தட்ட அவனால் முடியல. ஸோ ஸ்டேஜுக்கு போயிடுறான், மயங்கிடுறான். அந்த பர்சன் ஜேகேவை அப்படியே தூக்கிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பான். என்ன இவ்வளோ நேரமா? ஒரு வாஷ்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாஷ்ரூமில் வந்து பார்த்தா தயங்கு அப்படி தூக்கி வேறு போடுது. அவ்வளோ பெரிய ஷாக்கு. ஓகேடா, இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தயம் இதுக்கு வாஷ்ரூமுக்கு வந்துட்டு செம ஷாக்காகி நின்னா. அப்படி என்னதான் பார்த்து செம ஷாக்கானா ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜிகேக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம், ஸோ இதுக்கப்புறம் என்ன எப்படி 2 பேரும் ஒன்றா ஆவாங்களா ஒன்றும் ஆக மாட்டாங்களா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ, சரங், பாய்.